வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பரிதாப சேனல் தான் பார்க்க போறோம். ஜிம் பாவங்கள் பழைய வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. தம்பி வை கீழே வைப்பா, கீழே வை சொல்றா, வெயிட்ட வை, கீழே வை. உன்னை யார் வெயிட்ல தூக்க சொன்னா? வெயிட்ட ஓரமா போய் போ, வச்சுட்டு வா போ. எப்போ ஜாயின் பண்ணீங்க? இன்னைக்கு ஜாயின் பண்ணியா? ஃபர்ஸ்ட் டேவே நீ வெயிட்ல கை வைக்கலாமா? வெயிட்ஸ்ல கையை வச்சேன்னு வச்சுக்க, பொருளாதார மாறிடுவேன் நான். முதல்ல மென்டலி ப்ரிப்பேர் ஆவாங்க. முதல்ல ஒரு இது முதல்ல ஒரு எனர்ஜி வரணும் உனக்கு. ஒரு 10 நாள் வருவீங்க, அப்புறம் திரும்பி வராம போயிருவீங்க. ஏன் சொல்லு? ஏன்னா உனக்கு தெரியாது. ஏன்னா அந்த மோட்டிவேஷன் இல்லாதனால தான் போறது. மென்டலி நான் வந்து இங்க வரப்போறேன், நான் உடம்பு ரெடி பண்ண போறேன், என் உடம்பு நான் இப்படிலாம் ரெடி பண்ண போறேன் அப்படின்னு உனக்கு அந்த மாதிரி நம்ம வந்து எப்பயுமே ஒரு இதோட இருக்கணும். நம்ம வந்து மைண்டும் உடம்பும் அவரோட எல்லாமே வந்து ஒரு நேர்கோட்டில் அமைஞ்சாதான் எக்ஸசைஸே பண்ண முடியும். அப்பதான் உன்னால உடம்ப ரெடி பண்ண முடியும். இல்லைன்னா ஒன்னும் செய்ய முடியாது. புரியுதா? இப்ப இந்த மாதிரி தம்பி 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 போறீங்க. மென்டலி யூ ஹேவ் டு ஃபிட். சரிதா? மோட்டிவேஷன் கொடுக்கறனே என்னடா நேத்து ஃபுல்லா உட்கார்ந்து பேசி அனுப்பிட்டாருன்னு யோசிக்காதீங்க. உண்மை கவலைதான். லைட்டா கொஞ்சமா நம்ம உள்ள இறங்கணும். ஒரேடியா இறங்கின்னு வச்சுக்கோங்க, அப்புறம் கையெல்லாம் பிடிச்சிக்கோ, கையை தூக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. மிஷத்தனோட 2 தடவை அடிச்சேன்ல? அப்படியா? ஆமா. ஃபர்ஸ்ட் டைம் நான் 2 தடவைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் அடிச்சதுக்கு முன்னாடி போனப்ப அப்பதான் நான் பண்ண புதுசு. நான் உள்ள போயிட்டு ரொம்ப ஆட்ரேஜன் தண்ணி எல்லாம் எடுத்துக்க மாட்டேன். தண்ணி குடிக்காம நல்லா அப்பதான் கட்டிக்ஸ் நல்லா பல தெரியுங்கிறதுக்காக அப்படி வெயிட் பண்ணி வச்சிருந்தேன் நான் உடம்பு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் போறதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் கேர் ஆகி நான் அப்படியே ஒரு போஸ்ட் ரைட் இப்படி போஸ்ட் கொடுத்தேன் பாருங்க. இல்ல வெளியே வந்துகிட்டு இருக்கும் போது டக்குனு வாங்கி பொறுப்புன்னு விழுந்துட்டேன். அப்புறம் ரொம்ப தம்பி 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 இங்க வாங்க. ஏன் என்ன பார்த்தா ஓடுறீங்க? இல்லண்ணா, நான் ஃபீஸ் கட்டினேன் 6 நாள் ஆயிடுச்சு. நீங்க வந்து மோட்டிவேஷன் கிளாஸ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா? முதல்ல உனக்கு எனக்கு மோட்டிவேஷன் பண்ண யாருமே இல்ல தெரியுமா? அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் நானு. தனியா தான் எந்திரிச்சு வந்திருக்கேன் நான். எப்பயுமே அடுத்த 2 தடவை பேக் டு பேக் மிஸ்டர் அடிச்சிருக்கேன் நான். அப்புறம் வேர்ல்டு இதுக்கெல்லாம் போலான்ட்டு போனேன். கால் மட்டும் பிரேக் ஆகலன்னு வச்சுக்க, அங்கேயும் ஒரு காட்டிருப்பேன் நான். மிஸ் ஆகி போச்சு. அந்த மாதிரி எப்பயுமே மோட்டிவேஷன் பண்ணி சாதாரணமா நினைக்கிற டைமிங் கரெக்ட் டைமுக்கு வரணும். மனசும் பாடி ஒரு சேர போகணும். சரி போகணும், வாங்க அடுப்போம். நாளைக்கு எனக்கு அந்த கால் மட்டும் சின்ன பிரேக் ஆகணும்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் நான் வந்து நானும் பாத்துருக்கேன். வந்திருந்து ஒரு வாரமா அவனை பிடிச்சி இழுத்து வச்சு அம்பளத்துக்கு இருக்கேன். தம்பி தான் என்ன சொல்லிட்டு என்னோட போக மாட்டேங்கிறாப்ல. யாரு? அப்படியா? அண்ணா நான் போறேன்னு சொன்னேன், இந்த அளவு மோட்டிவேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் கம்பியே தொடவுலண்ணே. இல்லைங்க, நான் சொல்றேன் மனசும் பாடியும் ஒரு சேர நேர்கோட்டில் அமைஞ்சாதான் அது பண்ண முடியும். அமையணும். உனக்கு முதல்ல அமைஞ்சிருக்கா? எனக்கு நான் 2 தடவை மிஸ்டர் தமிழ்நாடு அடிச்சிருக்கேன். என்னன்னு நீங்க சொல்றீங்க? நீ தானே அதை எப்படி அடிச்சான் தெரியுமா? மிஸ்டர் தமிழ்நாடு வாங்கிட்டு கீழே வச்சாரு. அவர் திரும்பின டைம்ல அதை அடிச்சுட்டு பரவாயில்ல. மிஸ்டர் இந்தியா ஒரு தடவை அடிக்க ட்ரை பண்ணி சொல்லிருப்பாங்க. அவர் டிராஃபியை கையிலே வச்சிருந்ததுனால செருப்பை கழட்டி அடிச்சு கையை ஒடிச்சு அனுப்பிட்டாங்க. இல்ல தெரியுதா? அதெல்லாம் இல்ல, என் பாடி பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸர்சைஸே பண்ணாத பாடி பார்த்தாலே தெரியுது. கை ஷேப் இருக்கா, கால் ஏதாச்சும் இருக்கா அவனுக்கு? அவங்கிட்ட போய் கேட்டுக்கிறீங்க, இவன் எல்லாம் பாடி பில்டரா? டவுட் வந்துச்சுனா அவனுக்கு வந்து ஃபேஸ் ஃபேட்டை குறைக்கணுமா, அதுக்காக பேசிய கன்னத்துல இருக்க சதையை குறைச்சிருக்காங்க. காதை விரித்து வைத்தால் நாங்கள் வருவோமேன்னு வர்றாங்கல்ல, என்ன சொல்ற? அப்போ காதை விரிச்சு வைக்காதீங்கடா, வந்துடுறாங்கடா அவங்க. ஏயா வாய்க்கு வரலாம் அடிச்சு விட்டு இருக்க, விட்டா மிஸ்டர் வேர்ல்டு அடிச்சேன்னு சொல்லுவ போலயே. சொல்லலாம் தான் இருந்தேன், உள்ள விட மாட்டாங்க உன்னைய. செருப்படி விழுவுல. ஆனா இன்னைக்கு லெக் கிளாஸா? இல்ல ஓகே. ஐயோ இப்படி பண்ணக்கூடாதுப்பா. கீழ் வைங்களா, வெயிட் கீழ் வைங்க சொல்றேன். ப்ராப்பரா பண்ணலனா கை பிடிச்சிக்கும். கரெக்டா இல்ல, இத வாங்குறதுக்கு எடுத்து அப்படியே வாங்கிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இத பண்ணுங்க. அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. அட பாவிங்களா. எப்படி வைக்கணுமா? இல்ல வாய் அப்படி வைக்க கூடாது. ஓகே, நான் பண்றேன். ஏய் ஏன் வச. இப்போ இந்த கையில பண்ணனும் அப்படியே மாதிரி. ஏன்னா எனக்கு நடந்துருக்கு இதெல்லாம். ஓகே புரியுது. வருவாங்க, நம்மளுக்குனே வருவாங்க. உனக்கு இதாயி போயிடும். ஓகேவா? 9 10
வாங்க வாங்க கமான் கமான். அவ்வளவுதான். தம்பி 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 தப்பா பண்றீங்க தம்பி. கீழே வைங்க கீழே வைங்க கீழே வைங்க கீழே வைங்க சொல்றேன். இல்ல அதாவது மாஸ்டர்ட்டியா சரி ரைட் எடுக்கணும் முதல்ல. கொஞ்சம் அவுட்ரா பிடிச்சாதான் இது வந்து சின்ன பாரு. கொஞ்சம் அவுட்ரா பிடிக்கணும். பிடிச்சி கையை பிளாக் பண்ணிக்கணும் இந்த பக்கம். ஆமா ஒட்டி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கணும். கரெக்டா இருக்கா? இதே மாதிரி பண்ணணும். பாடி இடக்கூடாது. கை மட்டும் மேல கீழே போயிட்டு வரணும் இதே மாதிரி. ஓகேவா? முடிஞ்சிச்சா? ஓகே பண்ணு பண்ணு. காட்டு காட்டு. இல்ல இல்ல தப்பு பண்ணி கீழே வைங்க கீழே வைங்க சொல்றேன். ரெண்டாவது செட்டு போடணும். ஒரு தடவை போட்டு விடக்கூடாது. ஓ ரெண்டாவது செட்டு போடுறதுக்கு என்ன அழிவீங்களா? ப்ராப்பரா பண்ணா கரெக்டா இருக்கும். கொடுக்க மாட்டாங்க. இப்படி பண்ணி ஈஸியா பண்ணிட்டு சீக்கிரம் போயிடலாம்ல. வெயிட் பண்ணும். தப்பு. கொஞ்சம் தப்பா பண்ற மாதிரி கொஞ்சம் கீழே என்கிட்டயே வா வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்து உன் கவுண்ட முடிச்சுட்டு போறதுக்கு வந்து நிக்கிற நீ. இல்ல அதுக்காக நான் வரலையே. உன்னைய மாதிரி எத்தனை பேரை நான் ஜிம்முக்குள்ள பாத்திருக்கேன். ஏண்டா ஜிம்மே என்னோடது. அப்படியே சரி தெரியாம மாட்டாங்க. தம்பி 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 கீழே வைங்க கீழே வைங்க. நான் ஏன் வெயிட் பண்ணி பண்ண மாட்டியா நீங்க? வெயிட் பண்ணி இல்ல எனக்கு ஒரு புது டெக்னிக் தெரியும். சொல்லி தரான்னு பார்த்தேன். என்ன டெக்னிக்? கீழே வைங்க சொல்றேன். எடுத்துருங்க முதல்ல அப்படி வச்சு நிறுத்திக்கணும். முடிஞ்சது. 1 2 3 புது டெக்னிக் எங்க? 4 புது டெக்னிக் எங்க? இதான் இப்படியே சொல்லி 10 கவுண்ட் போட்டு போயிருவேன். இல்ல இது ஒரே ஒரே ஒவ்வொரு ஜிம்முக்கு ஒரு 10 பேர் இந்த மாதிரி தெரியும். இருக்காங்க. இல்ல இல்ல இது அந்த கைய போடுங்க. உஷாரா இருங்க இனிமே. எங்கடா மாறி அழகானா? தெரியல மச்சான். நான் மாறி ஆயிட்டான்ல. நேத்தா பேசிக்கிருக்கோம். அப்பப்ப சாயந்தரம் வருவேன் இங்க குளிச்சிக்கிருப்ப. அப்ப கொஞ்ச நாள் ஆள காணா. இல்ல நான் ஜிம் கிளாஸ் போறனால ஜிம்முக்கு போறியா? வாழ்த்துக்கள்டா. கை இப்படிதான் இருக்கு. என்னடா ஆச்சு? இல்ல இல்ல பெல்ட் எதுவும் போடுறியா? இல்லடா பெல்ட்லாம் போடல. அப்புறம் ஏன் அப்படி இருக்க? இல்ல அது செஸ் கிளாஸ் போட்டேன். சரி. அதாவது கை ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி இப்படி போயிடுச்சு. அப்படியா? எப்படிடா அப்படி போகும்? என்னடா டி-ஷர்ட்ல ஒரு மாதிரி தூக்கிக்கிச்சு. அது ஆர்ம்ஸ் கிளாஸ் போட்டதா உருண்டுச்சுடாமே. அது உருண்டுச்சு மேல அதுவே அதுவே இந்த கைக்கா ரச்சகண்ண ஒரு காப்பு போட்டுருப்பாரு தெரியுமா? நரம் அடிச்சு மேல போகும்ல. அந்த மாதிரி இது ஆர்ம்ஸ் போட்டா எனக்கு மேல உருண்டுக்குது. உருண்டுக்குது அது. ஓஹோ. என்னடா கை இது? இந்த மலையாள பிட்டு படத்துல ஒரு ஆன்டி மாதிரி. இல்லடா சத்தியமா அப்படிதான் இருக்கு. நல்லா டைட்டா இருந்துச்சுனா ஓகே. என்ன ஒரு மாதிரி இருக்கே அது. டைட்டா தான் இருக்கு. தொங்கிருச்சு. அதுக்கு என்ன இப்படியே நிக்கிற நீ? நான் நிக்கிறடா. ஆட்டோமேட்டிக்கா ஜிம் போனாலே இப்படி உடம்பு அந்த மாறிடுது. செஸ்ட் பைசெப்ஸ்க்கு ஒர்க் அவுட் போட்டா அப்படி ஆயிருதா? மாறிடுதுல. பரவாயில்லை நம்மளும் ஜிம்முக்கு போலாம் போல. ஜனவரி ஆரம்பிக்குதுல. ஜனவரி ஆனாலே ஜிம்முக்கு சேர்ந்து அது ஒரு 20 நாள் நிறுத்தினா தானே அந்த ஜிம்முக்கு பெருமை. சரியா? எத்தனை நாளா போய்க்கிட்டு இருக்க? 4 நாளா போயிட்டு இருக்கேன். 4 நாள். 4 நாளைக்கு இந்த முடப்பு. ஏய் ஆயிடுதுடா அவனே. டேய் 4 நாளைக்கு தொட்டிருக்க மாட்டியடா. தண்டா போட்டு கட்டவா. இங்க போடு 3வது போடு. சொன்னா கண்டால் கூட இன்னும் போட கத்துக்கல. இப்பதான் வாக்கிங் போயிருப்பான். அதுக்கு ஜிம்முக்குள்ள போயிட்டானா. அப்படி இருந்தாலும் அது ஜிம்மா. சரிடா நல்லபடியா ஜிம் பண்ணு. சரி ஓகே மாப்ள. ஏன்டா கையை கொஞ்சம் நீட்டி தான் கொடு. வர மாட்டேங்குது கை. மசில் இதாயிருச்சு இல்ல. வரலங்க. 4 நாளைக்கு அது பண்றேன். ஆட்டோமேட்டிக் கை பின்னாடி போயிருது. கை வர மாட்டேங்குது. ஏசியா? ஒரு கணம் ஒரு நேரம் பிரிய கூடாது. நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுக கூடாது. பாட்டா? கண்ணான கண்ணேரி கலங்கா சர்க்கரை நிலவே பெண் நிலவே காணும் போதே கலைநாயே நிம்மதி இல்லை. மோட்டிவேஷன் சாங் ஓடாம இந்த சாங் ஓடுது. லவ் ஃபெயிலியரோ? பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம். அந்த பக்கத்து விழுந்து பார்த்தேன் ஒற்றை நாணயம். என்ன பாட்டு வேற மாதிரி இருக்கு. கவர் சாங் சார் அப்படிதான் இருக்கும். எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது. ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ண வந்தியா? பாட்டு பாட வந்தியா? பாட்டு ஜிம் ஒர்க் அவுட் தாங்க பண்ண வந்தேன். 5 பாட்டு 60 பாட்டு மாத்திக்கி இருக்க நீ. இங்க இருக்கெல்லாம் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணுமா இல்ல வேணாமா? ஹெட்செட்ல போட்டு கேளுடா வேணா. சரி ஓகே. யாரோ யாரவனோ வந்து ரோகோ ரோகோ ரோகம் சிரிப்பு. மதயசத்தை பார்க்க யார் வருவோ. எத்தனை பாட்டை மாத்துவ நீ? என்ன இங்க ஜிம்ல மத்தவங்க ஒர்க் அவுட் பண்ணணுமா வேணாமா? ஏண்டா பல்லாங்குழியின் வட்டத்திலே போட்டு அடைச்சிருவேன் உன்னைய. கொண்டாட நம்பல. நீ எக்ஸசைஸ் பண்ணது போதும்.
ரிமோட்டுங்க எடு. பாட்டு போறாங்க பாட்டு. நான் போடுறேன் பாரு பாட்டு. இருக்கஞ்செடியோரம் இருக்கு நானும் நீ என்ன நான் பாடத்தான் நீ ஆடத்தான் சிக்கன் ரெடிடா லெக் பீஸ் ரெடிடா. இல்ல லெக் பீஸா? அம்மா நான் விங்ஸ் தான சொன்னேன். உன்னை யார் லெக் பீஸ் வாங்க சொன்னது? சரி எவ்வளவு குவாண்டிட்டி? 200 கிராம் வாங்கிக்கிற கரெக்டா? 200 இருக்கும். அது ஒரு 250 கிராம்ஸ் இருக்கும். அதுவும் தெரியும். என்னம்மா ஐயோ 50 கிராம்ஸ் கூடனா கூட டயட் நிக்காதுமா. அவர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னடா பண்ண முடியும்? என்னெல்லாம் சாப்பிட முடியும்? எனக்கு சாப்பாடு வேணாம். சாப்பாடு ஏங்க உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையாங்க? என்ன 200 கிராம்ஸ் வாங்கிட்டு வர சொல்லிருக்கா. 50 கிராம்ஸ் நீங்க அதிகமா வாங்கிருக்கீங்க. கடைக்கார எண்ணத்து 1/4 கிலோக்கு மேல கேட்டா செருப்பு அடிப்பேன்னு பாருங்க. சாப்பிடாம போறா வெளிய. இப்ப என்ன பண்ண போறீங்க? சாப்பிட்டு போங்க. ஜி ஜி லெக் அப்படி போடாதீங்க ஜி. அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தவனால டஃப் பண்ண கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா போங்க. லெக் இவ்ளோ பண்ணாதீங்க. ஏன் கத்துறீங்க? பூமர் மாஸ்டர். என்ன பூமர் மாஸ்டர்? இப்போக்கு நான் பேசினாதான் ஏன் பூமர். சரி நியாயத்தை சொன்னா பூமர் கிடையாது. சொல்றத கேளு. கால் ஓவர் ஒர்க் அவுட் செகண்ட் வீக்லனா இவ்வளவுலாம் போடக்கூடாது. தேவையில்லாத வேலையாயிரும். ஓகே ஓகே மாஸ்டர். மாஸ்டர் கேளு. இப்போ கொசு சொல்லியா இருக்கு மாஸ்டர். போக மாட்டேங்குது. அது பாத்துக்கலாம். லெக் இவ்வளவு போடாதீங்க. அது வந்து 3rd வீக் 4th வீக்ல போட்டுக்கங்க. போதான் பாருங்க. சை போ காதுட்டே வந்து ஒயின் ஒயின் போயிட்டானா. அம்மா என்னடா ஐயா கத்தி சொல்லுங்க. ஏமா என்ன இந்த கிரேப்ஸ் வாங்கி வச்சிருக்க? என்னடா கிரேப்ஸ் கேட்ட? அம்மா ட்ரை ஃப்ரூட் கேட்டேமா. ட்ரை ஃப்ரூட். ஓஹோ இவன் இததான் வாங்கிட்டு வந்தாரு. அவருக்கு நீ தெளிவா சொல்லிருக்கலாம்ல. ஐயா இதெல்லாம் வருதா? மாத்திட்டு வரேன். மாத்திட்டு வரேன். இல்ல மாத்தாதீங்க, இது நம்ம வச்சுக்குவோம். சரி ட்ரை ஃப்ரூட் வாங்கி கொடுங்க. பரவாயில்ல. என்ன இந்த ஃப்ரூட் சாப்பிடுறீங்க? கிரேப்ஸ் மட்டும் தான் இருக்கு. கிரான்பெரி, ப்ளூபெரி, டிராகன் ஃப்ரூட்ல யார் வாங்கிடுவா? இதெல்லாம் நம்ம ஊர்ல கேட்டா கிடைக்க மாட்டேங்குதுடா. இதண்டா கிடைக்கும். நம்ம ஊர்ல விளையறத தின்னுங்கடா. என்னடா இது? ஆர்டர் பண்ணி கொண்டு வராங்க. ஜிம்முக்கு போறேன். என்ன தைரியம் இருந்தா இந்த வீட்ல சோறு வைப்பீங்க? இனிமே இந்த வீட்ல நான் சோறே வைக்கல மம்மி. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய் இந்த சோறு யாரா தப்பா? நான் தான். என் கண்ணு மேல எதுக்கு சோறு வைக்கிறீங்க? இது யாருக்கு வச்ச சோறு? யாருக்கு வச்சது? எனக்கு வச்ச சொல்றா. எனக்கு வச்ச சோத்தை தள்ளி விட்டு நீ போனாயே சோத்துக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? அதை காத்துனாங்க. சோறு கழியும் அவ்வளவு அலைஞ்சிருக்க தெரியுமா உனக்கு? ஒரு நாள் ஜிம்முக்கு போயிட்டு என்ன ஹலோ, ஜிம் ஃப்ளோர்ல இப்படி உட்காரக்கூடாது. எந்திரிக்க முதல்ல. நல்லா அந்த ஸ்கூலுக்கு சைடு கேட்ல உட்காந்து கிளவி வியாபாரம் பார்க்கணும். எந்திரி முதல்ல நீ. டேய் என்னாச்சு? என்ன எந்திரிக்கல நீ? எந்திரிக்க முதல்ல. எந்திரிக்கதான் மாஸ்டர் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். முடியல மாஸ்டர். முடியலையா? முடியல. ஏன் முடியல? லெக் டே போட்டு ஓவரா போட்டு பண்ண கூடாதுன்னு சொன்னா பண்ணி கத்துக்குவாங்க அந்த சைடு. எந்திரிக்க முடியல. முடியல. தூக்கி விடுங்க மாஸ்டர். எந்திரி, புடிச்சு தூக்கு. எந்திரி. எந்திரி. நல்லா கொடுங்க மாஸ்டர். எந்திரி. கால் டஃபன் பண்ணனும். அப்பருக்கு குடுக்குற அதே இது லோயருக்கு குடுக்குறது உண்மைதான். அதுக்குன்னு 2வது வாரமே உட்கார்ந்து மொத்த கால் ஒர்க் அவுட்டும் போட்டா எப்பறம் நடப்ப? என்னப்பா ஆனந்த் பாபு ஸ்டெப்லாம் போறியப்பா? மாஸ்டர் நிச்சல மாஸ்டர். கொஞ்சம் அசந்தா கூட விழுந்துருவேன் மாஸ்டர். ஆமா மாஸ்டர். ஷூ கொசு. ஐயோ என்ன காப்பாத்துங்க மாஸ்டர். எங்க வீட்ல இருந்து வேற சொல்லி தூக்கிட்டு போக சொல்லுங்க மாஸ்டர். இரு லெக் ஒர்க் அவுட் போட்டு ஒரு பாடி விழுந்து போச்சு. தூக்குறதுக்கு எல்லாம் ஓடியாங்க. லெக் ஒர்க் அவுட் ஓவர் ஆயிருச்சு. ஆளு பாடி ஆயிட்டான். தூக்குங்க. ஐயோ சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இது வந்து நானும் காலேஜ் படிக்கும் போது ஒருத்தன் எங்க ரூம்ல ஒருத்தன் போயிட்டு இருந்தான். அவன் தான் போவோம் சும்மா இருக்கிறதுக்கு போவோன்னு உயிரை வாங்கினான். சரி ஜனவரி 1 ஆயிடுச்சு போனதுதான். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் மாசம் மட்டும் ஃப்ரீன்ட்டாங்க. சரி ஃபர்ஸ்ட் மாசம் ஃப்ரீ தானே சும்மா போயிட்டு வருவோன்னு போனதுதான். அப்போ போய் இந்த மாதிரி சும்மா போய் நம்ம பாட்டுக்கு வெயிட்லாம் தூக்க விட மாட்டாங்க. தூக்குனா நீ இப்பதானே வந்த, அதுக்குள்ள எதுக்கு வெயிட் தூக்குற, இன்னும் ஒரு 10 நாள் ஒர்க் அவுட் பண்ணு, வார்ம் அப்லாம் பண்ணு, வார்ம் அப் பண்ணி அதுக்கு கத்து கொடுப்பாங்க. வார்ம் அப் பண்றேன்னு அது ஒரு
கியூல நின்னுட்டு இருக்கணும். ஒருத்தரா பண்ணுவாங்க. அத பார்த்துக்கிட்டு நம்ம பண்ணணும். நம்ம பண்றத ஒரு 5 பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சங்கடமா இருக்கும். ஃபர்ஸ்ட் நாள் சங்கடமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னே தெரியாது. ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் பண்றதுதான். அது ஒவ்வொருத்தவங்க பண்றத வாங்கி வாங்கி ஆமா, அவங்க வெயிட் பண்ணிட்டு பண்ணணும். அவங்க வெயிட் பண்ற வரைக்கும் நம்ம அவங்க பண்றத அது பார்த்துக்கிட்டே இடையில இருக்கணும். வாங்கிக்கிறாங்களே அவங்க ஆமா. பண்ற நல்லா பண்ண ஆமா, சில மாட்டேங்கிறீங்கன்னு பேர் வந்து சொல்லி இந்த மாதிரி வாங்கிருவாங்க. இதுக்கு தப்பா பண்றீங்க குடுங்க அப்படின்னு மாதிரி வாங்கி அவங்க அவங்க பண்ண பண்ணி ஆரம்பிச்சிருவாங்க. சாப்பாடுலாம் இவங்கள வச்சுக்கிட்டுலாம் சமாளிக்க முடியாது. வேணா வேலைக்கு போய் உங்களுக்கு பிடிச்சத நீங்க வாங்கி சாப்பிடுங்க. ஃபேமிலி இல்லைன்னா அது எல்லாருக்கும் கடுப்பாயிடும். அது என்னடா ஆமா, உனக்கு ஒருத்தர் மட்டும் மட்டும் டயட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இது பண்றது எரிச்சலான ஒரு வேலை தான். அது தானா அதுவும் இப்படி இருக்காங்க இந்த மாதிரி அப்பாவே பூமர் சொல்ற, அதாவது நல்ல விஷயம் சொன்னா கூட பூமர் அப்படின்னு சொல்றது, துரத்தி விடுறது. இவங்களே இப்போ நான் ஏதாவது அட்வைஸ் பண்ணேன்னா ஆய மூடு பாயம் அப்படின்னு போட சொல்லுவாங்க. சொல்லுவேன். மத்தபடி அதாவது ஒரு boomerலாம் நல்ல சொல்ல விஷயம் சொல்றதுக்குன்னா எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. ஒண்ணுமே பண்ண ஆமா, ஆமா. அது கரெக்ட் தான். ஆனா இவங்க இந்த சொல்றது marriage மட்டும் நான் கேட்கணும். நான் அந்த பூமர்ல நான் பூமர் சொல்ல மாட்டேன். சும்மா மாட்டாங்க. நார்மலா பேச விட மாட்டாங்க. அப்படின்னு அந்த மாதிரி தான் இது பண்ணுவோம். அப்படின்னு அது மட்டும் தான் சொல்ல மாட்டேன். நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்